தம்பி, பொண்ணு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா சொல்லுங்க, ஏற்பாடு பண்ணிடுவோம். என்னங்க ஒண்ணும் புரியல, பையன் பேசாம இருக்கா? சொல்லுங்க தம்பி, சொன்னாதானே ஏதாவது பேசி முடிக்க முடியும். பேசாம இருந்தீங்கன்னா அப்படி I like you. I love you. என்னடி ஒழுங்கா உண்மையை ஒத்துக்க. நேற்று பொண்ணு பார்க்க வந்தவர உனக்கு ஏற்கனவே தெரியும்ல? இல்லனா அவ்வளவு போல்டா ஐ லைக் யூ ஐ லவ் யூன்னு சொல்லுவாரா? ஏற்கனவே நான் வெறுப்புல இருக்கேன், இன்னும் என்ன வெறுப்பேத்தாது. பொண்ணு பார்க்க வந்தானா பொண்ணு, கொஞ்சமாவது மேனஸ் இருக்க வேண்டாம்? 4 பெரியவங்க இருக்கும்போது கொஞ்சம் நாகரீகமா நடந்துக்க வேண்டாம்? பெரிய காவிய தலைவன் ரோஸோட வந்துட்டான். அப்போ நாங்க வரோண்டி. நில்லுடி. நான் உன்னைத்தான் பார்க்க வந்தேன். நீங்க ஏதாவது பேசணும்னா எங்க சித்தப்பா கிட்ட பேசுங்க. ஆட கௌரி, உங்க சித்தப்பா கிட்ட பேச வேண்டியதெல்லாம் நேத்து பேசியாச்சு. இப்போ உங்ககிட்ட தான் சில விஷயங்களை பேச வேண்டியிருக்கு. வந்து ஜீப்ல உட்காருது. மிஸ்டர், உன் வருங்கால கணவனுக்காக ஒரு 10 நிமிஷம் ஒதுக்குறதுல தப்பே இல்லை. நீங்க நாகரிகம் இல்லாம நடந்துக்கிறீங்க, இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. கட்டிக்க போறவங்க கிட்ட பேசுறதுக்கு நாகரிகமா? இத நான் கேள்விப்பட்டதே இல்ல. கௌரி, இது பட்டிக்காடா இருக்கிறதுனால பட்டும் படாமலும் போறேன். இதே பட்டணமா இருந்துச்சுன்னா நம்ம பாலிசியே வேற. ஹலோ, பொண்ணுங்க என்கிட்ட கொஞ்சித்தா பழக்கமே தவிர எவகிட்டையும் கெஞ்சி எனக்கு பழக்கம் இல்லை. எப்படி நீ ரசிக்கிற மூட்ல இல்ல, நான் வரேன். மேடம், ஊர்ல இருந்து கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க, ரொம்ப வேலையா இருக்காங்க. நீங்க போங்க, நான் சொல்லிக்கிறேன். போங்க போங்க. கௌரி, கரெக்ட். நான் சொன்ன மாதிரி நமஸ்காரம் பண்ணிட்டு உள்ள வந்துட்டேன். இப்படித்தான் இருக்கணும். இரு, கதவை தாப்பா போட்டு வர்றேன்.